This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப மலிவான விலையில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ராமநாதபுரம் முருகேசனுக்கு முகமெல்லாம் பூரிப்பு, பரமக்குடியில் வந்த குலவை சத்தம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின அப்டேட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்று கூட பரமக்குடி அருகே உள்ள கிராமத்துக்கு புதிய அரசு பேருந்து வசதி துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு சுற்றுலா இடங்களிலேயும் ஆன்மீக ஸ்தலங்களையும் கொண்டுள்ளது. அதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பரமக்குடிக்கு தினமும் 1000 கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். பயணிகளின் நன்மையையும் வசதியையும் கருத்தில் கொண்டு சில மாதங்களுக்கு கூடுதல் பேருந்து சேவை கொண்டு வரப்பட்டது. அதாவது பரமக்குடியில் இருந்து பயணிகள் போக்குவரத்து வசதிக்காக ராமநாதபுரம், கமுதி, மதுரை ஆகிய இடங்களில் தினசரி கூடுதல் பேருந்து சேவையானது கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல பேருந்து வசதிகள் இல்லாத பகுதிகளுக்கும் பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சாயல்குடி அருகே உள்ள கோட்டையந்தல் கிராமத்துக்கும் இப்படி ஒரு வசதி கிடைத்தது. காரணம், இந்த கிராமத்தில் சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இதுவரை எந்தவித அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து வசதியும் இருந்ததே இல்லையாம். இந்த கிராம மக்கள் சாயல்குடி அல்லது ராமநாதபுரம் செல்ல வேண்டும் என்றால் ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் சென்று அங்கிருந்து ராமநாதபுரம் சாயல்குடி ஈசிஆர் சாலைக்கு சென்று பஸ்ஸில் செல்லும் நிலைமை இருந்து வந்தது. இதையடுத்து முதுகுளத்தூர் தொகுதி எம்எல்ஏவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சருமான ராஜ கண்ணப்பனியிடம் தாங்கள் ஊரின் வழியாக ராமநாதபுரம் அல்லது சாயல்குடி சென்று வர பேருந்து ஏற்பாடு செய்து தருமாறு கிராம மக்கள் கேட்டுக்கொண்டனர். அதன்படி கோட்டையந்தன் கிராமம் மக்களுக்கு பஸ் வசதி செய்து தரப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு முதலாக தங்கள் ஊருக்கு பஸ் வந்ததால் உச்சகட்ட மகிழ்ச்சியில் சென்றார்கள் கிராம மக்கள். அந்த பேருந்து மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் இட்டு ஆரத்தி எடுத்தனர். பஸ் டிரைவர் கண்டக்டர்களுக்கு சால்வை அணிவித்து தேங்காய் உடைத்தும் வரவேற்பு தந்து தங்கள் கோரிக்கைகளை செய்து தந்த அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ பார்க்கலான்றதை கமெண்ட் பட்டனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.